ஹாய். ஜேஐபி இகேஇபி ப்ரோக்ராம் என் கேள்விக்கு என்ன பதில், அதில் உங்களை நான் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கொஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் உடுமலைப்பேட்டையிலிருந்து மிஸ்டர் குமரன் அனுப்பியிருக்காரு. என்ன அனுப்பியிருக்காருன்னா, சார் எனக்கு வயது 35 ஆகிறது. என்னுடைய மாமா 61 வயது ஆகிறது. சரி, என்னுடைய மாமா பிபி டேப்லெட் போடுறாரு. அது 5 மில்லிகிராமில் தான் இருக்குது. எனக்கு டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை 40 மில்லிகிராமில் இருக்குது. ஸோ எனக்கு போடுற மெடிசன் நான் ஒரு ஹை டோஸுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான கேள்வின்னு நான் கருதுகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே பேஷண்ட் வரும்பொழுது ஏதாவது ஒரு மாத்திரையை நம்ம 500 மில்லிகிராம் 100 மில்லிகிராம் எழுதும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கிற மாத்திரையை கம்பேர் பண்ணி என்ன சரி இது கொஞ்சம் ஹை டோஸான்னு கேட்பாங்க. சரியா? ஸோ இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நான் விளக்குறேன். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பாயாசம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் நம்ம ஜவ்வரிசி எவ்வளோ போடுவோம்? அப்படி தானே? ஏமே ரைட். ஏலக்காய் நீங்கள் எவ்வளோ போடுவீங்க? ஒரு 2 அல்லது போடுவீங்க. இப்போ நீங்கள் ஏலக்காவையும் ஜவ்வரிசியும் கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் நார்மலாக போடுற ஜவ்வரிசியை ஏலக்காவை கம்பேர் பண்ணும்போது ஜவ்வரிசியை ரொம்ப அதிகமாக போடுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஜவ்வரிசி கம்மியாக போடுறீங்களா அதிகமாக போடுறீங்களாங்கிறது அந்த ஜவ்வரிசிக்குனே உண்டான ஒரு குவான்டிட்டி இருக்கும் பாருங்கள். அதை வச்சு தான் முடிவு பண்ணுமே. நீங்கள் போடுற ஏலக்காய் 2 வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜவ்வரிசி 2 தான் போடணும். அப்படி கிடையாது. அப்போ ஜவ்வரிசிங்கிறது வேறு விதமான பொருள், ஏலக்காய்ங்கிறது வேறு விதமான பொருள். அப்போ ஏலக்காயில் அதிகமாக போடுறோங்கிறது எப்படின்னா, ஏலக்காய் 2 போடுறதுக்கு பதிலாக 10 15 எடுத்து ஏலக்காய் போட்டிங்கன்னா அது ஏலக்காய் அதிகம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏலக்காய் 3 போடுற இடத்துல 1 தான் போடுறீங்க அப்படின்னா அது கம்மின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படி தான் கம்பேர் பண்ணுமே ஒழிய, ஸோ ஏலக்காய்க்கு பொருந்தாத வேறொரு பொருளை நீங்கள் கம்பேர் பண்ணி இது அதிக அளவு இது கம்மியான அளவுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நிச்சயம் அதை ஒன்றுக்கு ஒன்று நம்ம பொருத்த முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பிபி டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பிபி டேப்லெட் 2.5 மில்லிகிராம் 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை பார்த்திங்கன்னா அதில் எங்களுக்கு அதிக டோஸு கம்மி டோஸுனா அதில் கம்மியான டோஸு 2.5 மில்லிகிராம், அதில் மேக்ஸிமம் டோஸ் என்னென்னா 10 மில்லிகிராம் வரையும் போடலான்னு. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 5.5 வருடம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்படிப்பு வேறு போஸ்ட் கிராஜுவேட் 3 வருஷம் படிச்சுட்டு 8.5 வருஷம் படிச்சுட்டு ஒரு மாத்திரையினுடைய அளவு 10 மில்லிகிராமுக்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட தெரியாத மருத்துவர் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த ஒரு ஏதாவது ஒரு டோஸ் எழுதும்போது ஓவர் டோஸா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நீங்கள் வராதிங்க. சரியா? எங்களுக்கு அப்படியே சொல்லப்போனால் அந்த மாத்திரையில் நான் சொன்ன மாதிரி 2.5 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் அதில் குறைஞ்சபட்ச டோஸு 2.5 மில்லிகிராம் அதிகபட்சம் 10 மில்லிகிராம். இன்னொரு மாத்திரை எடுத்திங்கன்னா அது 20 மில்லிகிராம் தான் ஆரம்பிக்கும். 20 மில்லிகிராம் 40 மில்லிகிராம் 80 மில்லிகிராம் ஆரம்பிக்கும். அதில் குறைஞ்சபட்ச டோஸு 20 மில்லிகிராம் அதிகபட்ச டோஸு 80 மில்லிகிராம். ஈவன் அந்த மாத்திரையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச டோஸ், நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பிபியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெல்மிசாட்டான்ங்கிற மாத்திரையை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த டெல்மிசாட்டான் பார்த்திங்கன்னா 20 மில்லிகிராம் ஆரம்பிக்கும். எங்களுக்கு 20 மில்லிகிராம் டெல்மிசாட்டான்ங்கிறது மிக குறைந்த டோஸ், ஒரு மினிமல் டோஸ். ஏன்னா 80 மில்லிகிராம் வரையும் நார்மலாகவே போடலாம். அப்போ அந்த 20 மில்லிகிராம் டெல்மிசாட்டானை எடுத்துகிட்டு நிறைய பிபி மாத்திரை 2.5 மில்லிகிராம் 5 மில்லிகிராமில் இருக்கும் பாருங்க, அதோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ நான் சொன்ன மாதிரி டெல்மிசாட்டான்ங்கிற ஜவ்வரிசியை அந்த 2.5 மில்லிகிராம் 5 மில்லிகிராம்ங்கிற ஏலக்காவோட கம்பேர் பண்ணுற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, ஒரு மாத்திரை போடும் பொழுது ஒரு சில அட்வர்ஸ் எஃபெக்ட் வரலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்ஃபார்மின் பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம் அவைலபிளாக இருக்குது. சரியா? அது ஒரு டயபெட்டிஸ்க்காக கொடுக்குற மருந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெயின் கில்லர் NSAIDன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்ஃபார்மின் NSAIDலாம் போடும்போது வயிறு எரிச்சல் வரலாம். இந்த வயிறு எரிச்சல் ஓவர் டோஸ்னால் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, மெட்ஃபார்மின் 500 மில்லிகிராம் அப்படிங்கிறது NSAIDங்கிறது இயற்கையாகவே ஒரு 100 பேருக்கு போட்டால் 20 பேருக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம இன்டர்னல் ஆர்கன் டேமேஜ் பண்ணுறது, அது ஒரு இயற்கையான. இதை சுருக்கமாக இன்னொரு எக்ஸாம்பிள் மூலம் சொல்ல போனால், நீங்கள் மிளகா இனிக்குமா காரமாக இருக்குமானா யாருனாலையும் சொல்லலாம் காரமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய நேச்சர் அப்படி தான். அப்போ நீங்கள் அந்த மிளகாவை போடும்போது, ஒரு மிளகா போட்டு ஒரு சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பாரை 100 பேருக்கு பரிமாறினீங்கன்னா கண்டிப்பாக 10 பேர் என்ன சொல்லுவாங்க, காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 90 பேர் கரெக்டாக இருக்கும்பாங்க. அப்போ 90 பேர் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறவங்க, ஆனால் 10 பேர் பார்த்திங்கன்னா ஏன் காரமாக இருக்குங்கன்னாங்கன்னா அதுதான் இண்டிவிஜுவலினுடைய டாலரன்ஸை பொறுத்து நம்மளுக்கு மாறுது. அதே மாதிரி தான்
சில மாத்திரைகளை போடும்போது ஓவர் டோஸ்ன்னு இல்லாமல் அந்த டாலரபிலிட்டி வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேறுபடும். ஸோ அதற்காக அதை ஓவர் டோஸ்ன்னு நம்ம நினைக்காம அந்த மருந்தினுடைய நேச்சர் இப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஓவர் டோஸுங்கிற ஒரு கான்செப்ட் உங்கள் மைண்ட்லேருந்து கிளியர் ஆயிரும் நான் நம்புகிறேன். நன்றி.